கடைசி மூச்சு வரை. ரவி ஒரு சாதாரண இளைஞன். ஒரு சிறிய புத்தகக் கடை, அமைதியான வாழ்க்கை. காதல் என்றால் அது சினிமாவில்தான் என்று நம்பியவன். ஒரு மழை மாலை. மழையில் நனைந்தபடி அனு அந்த கடைக்குள் வந்தாள். அவளின் முகத்தில் சோர்வு, கண்களில் ஓர் அமைதி. ரவிக்கு எதுவும் பேசத் தோன்றவில்லை. ஒரு துவையல் துணி, ஒரு தேநீர் கப், அவ்வளவுதான். அந்த சிறிய கருணை அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. அனு அடிக்கடி வர ஆரம்பித்தாள். புத்தகங்களுக்காக இல்லை, ரவிக்காக. இருவரும் கனவுகளை பகிர்ந்தார்கள். அவள் ஒரு ஆசிரியராக வேண்டும் என்றாள். அவன் நிம்மதியான குடும்ப வாழ்க்கை வேண்டும் என்றான். ஒரு நாள் அனு மெதுவாக சொன்னாள், உங்களோட இருந்தா எனக்கு பாதுகாப்பாயிருக்கு. அந்த வார்த்தை ரவியின் இதயத்தில் வீடு கட்டியது. அவர்கள் காதல் சத்தமில்லாமல் வளர்ந்தது, ஆழமாக, உண்மையாக. ஆனால் வாழ்க்கை எப்போதும் மென்மையல்ல. ஒரு நாள் சாலையில் அனு திடீரென மயங்கி விழுந்தாள். மருத்துவமனையில் சேர்த்தனர். பையம் நிறைந்த நேரம். டாக்டர் கூறினார், இதயம் சம்பந்தமான பிரச்சனை, அறுவை சிகிச்சை அவசியம். ஆபத்தானது. ரவியின் உலகம் அங்கே நின்றது. அவன் தன் வண்டியை மற்றும் தன் வீட்டையும் விற்றான். தன் கடிகாரத்தையும் விற்று புத்தகக் கடையையும் மூடினான். ஒவ்வொரு இரவும் ஐசியு வெளியே அவன் கண்கள் மூடாமல் கண்ணீரோடு காத்திருந்தான். நாட்கள் கடந்தது. பசித்தாலும் சாப்பிடாமல் அவளுக்காக காத்திருந்தான் ரவி. ஒரு காலை அனு விழித்து கொண்டாள். அவள் அருகில் தரையில் ரவி தூங்கிக் கொண்டிருந்தான். அவளின் கண்களில் கண்ணீர். என்னாலே ஏன் இத்தனை கஷ்டம் என்று கேட்டாள். ரவி சிரித்தான். உன்னை காதலிக்கிறது தான் என் வாழ்க்கை. அறுவை சிகிச்சை நாள் வந்தது. ஆபரேஷன் தியேட்டர் கதவு மூடப்பட்டது. ரவியின் கைகள் நடுங்கின. ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக இருந்தது. பின் டாக்டர் வெளியே வந்தார், சிரிப்புடன். அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள். ரவி அங்கேயே கண்ணீருடன் தரையில் சாய்ந்தான். மாதங்கள் கடந்தன. மீண்டும் திறக்கப்பட்ட புத்தகக் கடை. வெளிச்சம் நிறைந்த காலை. ரவியின் கைகளில் ஒரு மோதிரம். அனுவின் விரலில் அதை அணிவித்தான். பணக்கார வாழ்க்கை வாக்குறுதி இல்லை, ஆனா உண்மையான வாழ்க்கை இருக்கு. அனு கண்ணீருடன் சொன்னாள், அதுவே போதும். ஏனெனில் உண்மையான காதல் பூக்களால் அளவிடப்படுவதில்லை, தியாகத்தால் அளவிடப்படுகிறது.